அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் விழுப்புரத்தில் பேசும்போது, முதலமைச்சரை மிகவும் அவமானகரமாகவும், நடிகை நயன்தாராவை கேவலமாகவும் பேசியுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அப்பா அவர்கள் கனவு காணுங்கள், உங்கள் கனவுகளை கூறுங்கள் என்று கூறியதற்கு இவர், எனக்கு அடுத்தவன் மனைவி நயன்தாராவை வேண்டும் ஏற்பாடு செய்ய முதலமைச்சர் செய்து தருவாரா என்று கூறுகிறார். இவன் ஒரு அமைச்சராகவும் சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். இவர் மீது நடவடிக்கை எடுக்க ஐக்கிய ஜனதா தளம் கண்டனம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அப்பா அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. இது சட்டத்தை மீறியும், ஒரு தனிமனித ஒழுக்கம் இல்லாமலும் அடுத்தவன் மனைவியை இவர் கேட்டிருக்கிறார். இதை நயன்தாரா கணவர் கேட்டால் இவர் என்ன செய்வார்? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு புத்தி இவருடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய ஜனதாதளம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது ஏற்கனவே இவர் போலி கையெழுத்து பிரச்சனையில் ஐக்கிய ஜனதாதளம் நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளது, தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளது. போலி கையெழுத்து மூலம் பாண்டிச்சேரி இவர் நிர்வாகத்தின் கீழ் அப்பொழுது இடைக்கால தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்டது, ஏ ஃபார்ம் பி ஃபார்மில். மேலும் இவர் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். இவர் அடுத்தவன் மனைவியை கூட்டி கொடுக்க முதலமைச்சர் செய்வாரா என்று கேட்பது ஐக்கிய ஜனதாதளம் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் ஆறுமுக சரவணன் அவர்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள்.